வெல்கம் டு ருஃபஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ருஃபஸ் கிச்சனில் சன்னா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதாவது கொண்டக்கடலை பிரியாணிங்க. இது வெள்ளை கொண்டக்கடலை வச்சு செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியனில் ஏதாவது பிரியாணி ட்ரை பண்ணணுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அதை 8 மணி நேரம் இல்லைனா ஒவ்வொரு நைட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறின கொண்டக்கடலையே குக்கரில் மாற்றி கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொன்று குக்கருக்கு 2 விசில் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ பிரியாணி தவாவில் கொஞ்சம் எண்ணெய், நெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். 2 பட்டை, பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வெங்காயம் சேர்க்கணும். நல்லா 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சது சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்ச இந்த மல்லி இலை, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்க்கணும். அதை நல்லா சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு மஞ்சள், கரம் மசாலா, வத்தல் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் மேலே இது கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தக்காளி சேர்க்கணும். இன்றைக்கி 2 தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகணும். நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகி வந்த பிறகு இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான். அதை நல்லா சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதில் புதினா இலையும் மல்லி இலையும் நல்லா கை நிறைய புதினா இலை, கை நிறைய மல்லி இலை போட்டுக்கோங்க. நல்லா போட்டு பிறகு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் பட்டாணி இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக பட்டாணியும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம 2 கப்பு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா சேர்த்து பிறகு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெய்யும் ஊற்றி நல்லா இந்த தண்ணி வற்றி போகிற வரைக்கும் வேக வைக்கணும். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் வரணும். நான் பேனில் வச்சதுனால அது நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா அரிசிலாம் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை சுட சுட சர்வ் பண்ணுங்கள். மனமும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.